வணக்கம் மக்களே. இந்த வருஷமும் இப்படியே போகுதுன்னு ஃபீல் ஆகுதா, இல்ல நீங்க மாறலன்னு தெரியுதா? இதுதான் நம்ம எல்லாரும் இக்னோர் பண்றது. கொஞ்சம் ஆனஸ்டா யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் டைம் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் மாறணும்னு புரியும். அது புரிஞ்சிடுச்சுன்னா லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் நீங்க பாப்பீங்க. இந்த டைம்ல புது ஆரம்பம் மாதிரி ஃபீல் வரும். இந்த புத்தாண்டுல இந்த இயர் டிஃப்ரெண்ட் ஆகும் நினைச்சிருப்போம். ஆனா லாஸ்ட் இயரும் இதே தான் நினைச்சோம்ல. ஜான்வரியில இந்த இயர் டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் ட்ரை கூட பண்ணோம். ஆனா கன்சிஸ்டண்டா இல்லை. இப்போ ஏப்ரல்லே வந்துடுச்சு. ஆனா என்ன மாறிச்சு? ஆனஸ்டா சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு ஒன்றும் மாறலதான். ஒரு உண்மை இருக்கு, டைம் போகுது. ஆனா நம்ம மாறவே இல்லை. அதனாலதான் லைஃபும் மாறவே இல்லை. பிஸியா இருக்கிறதுனால லைஃப் மூவ் ஆகலன்னு இல்லை, நம்ம மாறல அதனாலதான் லைஃபும் மூவ் ஆகல. எவ்ரி இயர் நம்ம ரீஸ்டார்ட் பண்றோம். ஆனா நம்ம திங்கிங் சேம் டிலே சேம் தயக்கம். நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியலன்னு இல்லை, நம்ம சின்ன டிசிஷன்ஸை சேஞ்ச் பண்ண தோணலை. நம்ம நினைக்கிறோம் டைம் வந்தா லைஃப் மாறிடும்னு. ஆனா டைம் ஒன்றும் மாத்தாது, நம்ம மாறினாதான் லைஃப் மாறும். ஸோ இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் ஆகணும்னா பெரிய கோல்ஸ் எல்லாம் வேணாம், ஒரு சின்ன மொமெண்ட் போதும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா நினச்சிருக்கீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ண ஜஸ்ட் 2 minutes போதும்னு தெரியும். ஆனால் அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டில் சரி கொஞ்சம் அப்புறம் பண்ணலான்னு தோணும். யூஸ்வலி அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஸ்மால் போஸ்ட்போன்மெண்ட் தான் டெய்லி ரிப்பீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லேட்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 5 seconds ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே கேளுங்க, இது நீங்கள் டிசைட் பண்ணிட்டதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா? யூஸ்வலி ஆட்டோமேட்டிக் தான். அதுதான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. பெரிய சேஞ்ச் எல்லாம் வேணாம், இந்த 2 minutes ஆக்ஷன் போதும். அதுதான் கிராஜுவலி லைஃப் டைரக்ஷனை மாற்றும். புது வருஷம் வந்துருச்சுனாலே சேஞ்ச் வராது, நம்ம மாறினாதான் சேஞ்ச் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் இதே கேள்வி கேட்க வேணான்னா இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன மொமெண்ட்ல டிஃப்ரெண்டாக நடந்துக்கோங்க. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பம் வர வேண்டியதுன்னா அது உங்கள் சின்ன டிசிஷன்ஸ் தான் ஆரம்பிக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. இந்த மாதிரி நம்ம யோசிக்க அவாய்ட் பண்ணுற உண்மைகளை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அண்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி யோசிக்க வைக்கிற வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை பார்த்தா இந்த கான்செப்ட் ஃபுல்லா புரியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை மக்களே.